அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அனோன்டிட்டா மெடிகேர் எஸ்எம்இ ஐபிஓ பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனி எந்த விதமான பிசினஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்றாங்க, குளோஸ் பண்றாங்க, லிஸ்டிங்ல எப்போ வராங்க, இந்த கம்பெனியோட பைனான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, கேபிஐ எப்படி இருக்கு, ஃபைனலா இந்த கம்பெனி கிரே மார்க்கெட் பிரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத டீடைல்டா ஒன் பை ஒன்னா நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க பினான்சியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏத்த மாதிரி உங்க இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்களா? நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்க தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலோட கன்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஓகேங்க. இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அனோன்டிட்டா மெடிகேர் எஸ்எம்இ ஐபிஓ ஓகேங்களா? இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, ஃப்ளேவர்டு மேல் காண்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க ரெடி பண்றதுல என்னன்னா, முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, லாஸ்ட் இயர் மார்ச் 2024ல தான் பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 1 வருஷம், 1 1/4 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆயிருக்கு. இவங்களுடைய காண்டம் மேக் பண்றதுல தான் பார்த்தீங்கன்னா, இவங்களோட மெயின் பிசினஸா இருக்கு. அதாவது என்னன்னா, இவங்களுடைய பிராண்ட் என்ன நேம்ல பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கோப்ரா ஆக்சுவலா ஒரு நல்ல நேம்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, 562 மில்லியன் காண்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 இயர்ல இவங்க ரெடி பண்ணிட்டு செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. இந்த கம்பெனியோட பிளான்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற இடத்துல, நொய்டான்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஸ்டேட்ல தான் இருக்கு. உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல தான் இருக்கு. இந்த கம்பெனி இங்க என்னன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டும் இவங்க என்ன பண்றாங்க. அதாவது என்னன்னா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, ஆப்பிரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட் இந்த கண்ட்ரீஸ் இந்த பிளேஸஸ் ரீஜியன்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த காண்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி என்னன்னா கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அதாவதுனா குளோபல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூடவும் என்ஜிஓஸ் அண்ட் கவர்ன்மென்ட் டூ சப்போர்ட் ஃபேமிலி பிளானிங் அண்ட் பப்ளிக் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ் பண்றதுலயும் இவங்க என்ன பண்றாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. இவங்க என்னன்னா, இவங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்க்கு என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னா, இவங்க என்னன்னா கொலாபரேட் ஆயிருக்காங்க. அது என்னன்னா ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டெய்லர்ஸ் அண்ட் இ-காமர்ஸ் பிசினஸ்லயும் இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய ப்ராடக்ட் என்னன்னா, இவங்களுடைய காண்டம்ஸ் செல் பண்றதுல இவங்க ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஜூலை 31, 2025 ஸ்டேட்டஸ் படி இவங்க கிட்ட 280 எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட ஒர்க் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மேஜர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் சிக்னிஃபிகன்ட் குவாண்டம் மேனுஃபேக்சரர் இன் இந்தியா அப்படின்றத சொல்ல வராங்க. இவங்க என்னன்னா நார்த் இந்தியால இவங்க ரொம்பவே என்னன்னா வெல் ரெகக்னைஸ்டு அப்படின்றத சொல்ல வராங்க. ஆஃபர் ஃபார் டிவைஸ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் என்னன்னா இவங்க கிட்ட நிறையவே இருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. இப்போ இந்த கம்பெனி பத்தின ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இவங்க எந்த மாதிரியான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நம்ம டைரக்டா ஐபிஓக்கு வருவோம் நம்ம. இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கும் இவங்க ஓப்பன் ஆகுறாங்க. ஆல்ரெடி 1 டே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ நான் கொஞ்சம் லேட்டா நான் போஸ்ட் பண்றேன். மன்னிக்கவும். ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 10 பெர் ஷேர்ல வராங்க. இஷ்யூ பிரைஸ் பேண்ட் ரூ. 145 ஒரு பிக்ஸ்டு பிரைஸ்ல இவங்க வராங்க. ஒரு லாட் சைஸ்க்கு ரூ. 1000 பெர் ரூ. 1000 ஷேர்ஸ் இவங்க குடுக்குறாங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 69,50,00,000 அளவுக்கு இவங்க இருக்காங்க. மார்க்கெட் மேக்கருக்கு என்னன்னா 3,95,92,00,000 பப்ளிக் என்னன்னா மீதி இருக்கிற 65,58,00,000 இவங்க வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா என்எஸ்சி அண்ட் எஸ்எம்இ கேட்டகரியில இவங்க லிஸ்ட் ஆகுறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேங்க. இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் பண்றாங்க, எப்போ குளோஸ் பண்றாங்கன்றத பார்த்துட்டோம். எப்போ அலாட்மென்ட் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆகஸ்ட் 28ஆம் தேதி இவங்க அலாட்மென்ட் அன்னைக்கு வராங்க. நமக்கு கிடைச்சிருந்தா ஷேர்ஸ் டிமேட் அக்கவுண்ட்க்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதியும், கிடைக்கல அப்படின்னா ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்னைக்கு நம்ம அக்கவுண்ட்க்கு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் பண்ணி விட்டுருவாங்க. லிஸ்டிங் அப்படின்னு வரும்போது செப்டம்பர் 1ஆம் தேதி மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க லிஸ்டிங் அன்னைக்கு வராங்க. காலையில 10 மணிக்கு இவங்க லிஸ்ட் ஆயிடுவாங்க. யுபிஎம் மேண்டேட் நிறைய எல்லா வீடியோலயும் நான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. நீங்க என்னன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணாலும் கண்டிப்பா யுபிஐ மேண்டேட் நீங்க என்னன்னா அன்னைக்கு 3ஆவது நாள் அன்னைக்கு 5 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் ஈவினிங் பண்ணியாக வேண்டும். ஓகேங்க. இப்ப இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் கேட்டகரி மினிமம் அதாவது என்னன்னா பொதுவாவே ரீட்டெயில் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ கேட்டகரியில 2 லாட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா பண்ணணும். மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 2 லாட் நீங்க அப்ளிகேஷன் குடுக்கணும். அதாவது நீங்க இந்த அப்ளிகேஷன் குடுக்குறதுக்கே பார்த்தீங்கன்னா, ரூ. 2,90,000 மினிமமா உங்க அக்கவுண்ட்ல அந்த பேலன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேக்கர்ஸ்க்கு என்னன்னா 5% அளவுக்கு ஷேர்ஸ் குடுக்குறாங்க. அதாவது என்னன்னா ஒரு 69, 70 கோடி ஐபிஓக்கு பார்த்தீங்கன்னா, 5% ஆஃப் வேல்யூஸ் மார்க்கெட் மேக்கருக்கும், 47% ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா,
QABக்கும் NII கேட்டகரிக்கு 14% நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ரீட்டெயில் கேட்டகரில தான் இருக்காங்க. ஸோ 33% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் கேட்டகரிக்கும் இவங்க என்ன பண்றாங்க, அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா வந்து பார்க்கும்போது, சில KPI டெர்ம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 41%, ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு 37%, டெட் பை ஈக்விட்டி 0.70 இருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் 41%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் 21%, எபிட்டா மார்ஜின் 33%, பிரைஸ் டு புக் வேல்யூ 15 டைம்ஸ்ல இவங்க வந்து என்னன்னா இருக்காங்க. ஸோ இது ஓவரால் பார்க்கும்போது பிபி ரேஷியோ தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மத்தபடி டெட் பை ஈக்விட்டியும் நல்லா இருக்கு. மத்தபடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டூ குட் அப்படின்றத நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, லாஸ்ட் 3 இயர்ஸ் மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025 ஸ்டேட்டஸ் படி இவங்க ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா வந்து என்னன்னா சொல்ல வராங்க. ஸோ நீங்க பாருங்க நல்ல கிராஜுவலான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. 0.35 கோடி கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் வந்து என்னன்னா இவங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 3.84 crore அண்ட் அதுக்கப்புறம் இங்க 3ல இருந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் மேல இவங்க வந்து ஏர்னிங்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. 16,42,00,000 அளவுக்கு இவங்க என்ன பண்றாங்க குடுத்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றத நான் வந்துட்டு சொல்ல வருவேன். ஸோ இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12ல இருந்து 9 என்னன்னா கன்வெர்ட் ஆகுது ஆஃப்டர் ஐபிஓ. ஸோ பிஇ ரேஷியோ ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. ஸோ 11ல இருந்து 15 என்னன்னா கன்வெர்ட் ஆகுறாங்க. அதாவது பிஇ ரேஷியோ பிரைஸ் பர் எர்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 15க்கு கீழ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 கீழ இருக்கும்போது என்னன்னா நல்ல வேல்யூவேஷன் வந்து இவங்க பிரைஸ் பேண்ட் மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க 15.98 தான் அப்படின்னு இருக்கு. ஸோ நல்ல வேல்யூவேஷனா இவங்க வந்து இருக்காங்க. ஓகேங்க. ஸோ நான் இந்த எஸ்எம்இ ஐபிஓ வந்து என்னன்னா லிஸ்டிங் எனக்காக நான் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ ஐபிஓ இந்த ஒரு வெப்சைட்ல இருந்து நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, கிரே மார்க்கெட் பிரீமியம் 44% அளவுக்கு பாசிட்டிவ்ல வந்து என்னன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தான். அதாவது என்னன்னா, ஒரு லாட் சைஸ் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் வந்துட்டு. ஸோ ரூ. 1,45,000 அப்ளிகேஷன் அப்படின்னும்போது 44% ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரூ. 50,000 60,000 கிடைக்கிறதுக்கான நெறைய சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓல இருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு எஸ்எம்இ ஐபிஓ அப்படின்றது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஓவர் 2 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா நடக்கும். பிளஸ் லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா இருக்கும். சில டிஸ்அட்வான்டேஜும் பார்த்தீங்கன்னா இருக்கு எஸ்எம்இ ஐபிஓல. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்களா? இல்லையா? அப்படின்றத என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ நான் வந்துட்டு 3 அன்னைக்கு இந்த ஐபிஓ வந்து நான் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த நம்ம சேனலோட யூடியூபோட கன்டென்ட் எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு